வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் எப்படி ட்ரேட் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்குள்ள க்ளோசிங் ப்ரீவியஸ் க்ளோசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,320. ஓகேவா, அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு. 23,320 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் க்ளோசிங். ஸோ இன்றைக்குள்ள ஓப்பனிங் காலையில் ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 23,480 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன். ஓகேவா, ஸோ இந்த 23,480 உள்ள மார்க்கெட் ஓப்பன் அப்படின்னா அப்போனா மார்க்கெட் என்ன இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஏன்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கும்போது நம்ம என்னென்னா கால் சைடு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா, மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ஹாப்பில் நம்ம வந்து ஒரு செல்லிங்க்கான வாய்ப்பு எதிர்பார்த்தாலும், ஆனால் ஓவராலாக மார்க்கெட் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். அப்போ மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஒரு பை நம்ம கால் சைடு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிஃப்டியினுடைய ஓப்பன் வந்து நமக்கு வந்து 480 அப்படின்னா நம்ம 500 அப்படிங்கிற கால், அப்போ காலுடைய பிரீமியத்தை பார்க்கலாம். இல்லைனா 400 அப்படிங்கிற காலுடைய பிரீமியத்தை பார்க்கலாம். ஸோ இது இந்த மணி அப்படின்னு பார்க்கறது எதனால் அப்படி இந்த மணி நம்ம பார்க்குறோன்னா, இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறனால ஒரு 100 பாயிண்ட் அப்படி உள்ளே போயிட்டோன்னா மார்க்கெட் வந்து ஒரு இந்த மணி ஆயிரும். 500ங்கிறது அட் த மணியில் இருக்கிறதுனால அங்கே வந்து டைம் டிகே, அதனால் நம்ம வந்து ஒரு 400ங்கிற கால் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ 400 பார்க்கலாம், இல்லைனா க்ளோசிங் ப்ரைஸை கூட எடுத்து பார்ப்போம் நம்ம வந்து. ஓகேவா, ஓகே. 400 கால் ஆப்ஷன் என்ன மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, மார்க்கெட்டை எந்த மாதிரி இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, 400 30 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோம். ஓகே, இதான் இன்றைக்குள்ள ஓப்பனிங். ஓகே, இதான் ஓப்பனிங் கேண்டில். ஃபஸ்ட்டு 9.15 ஓப்பனிங் கேண்டில். இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோ, இது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. நல்லா பாருங்கள், இது ப்ரீவியஸ் டேனுடைய லோ வந்துடுது, இது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை வந்துடுது. மார்க்கெட் இண்டெக்ஸ் ஓப்பன் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே. ஓகே, ஆனால் அதே இது மார்க்கெட் வந்து ப்ரீமியம், அந்த ப்ரீமியம்ங்கிறது நம்ம வந்து இப்போ அட் த மணியில் பார்த்தாலும் சரி, இந்த மணியில் பார்த்தாலும் சரி, அட் த மணியை விட நம்ம வந்து இந்த மணியில் தான் நம்ம பார்க்குறோம். 400ங்கிற கால் ஆப்ஷனுங்கிறது இந்த மணி. ஸோ அங்கே இருக்கிற இந்த மணியினுடைய இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இதுவும் ஓப்பன் ஆகிருக்கணும் இல்லையா. ஏன் ஓப்பன் ஆகலை? அப்போ கால் வந்து வெயிட் இல்லை அப்படிங்கிறது இதிலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. 1 முடிஞ்சா இதிலே வந்து நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான விடை கிடச்சிருச்சு. சரி, ஓகே, இதில் கூட நமக்கு வந்து அதிகமான இதில் டைம் டிக்கே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 300 நேற்றுக்குள்ளே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் க்ளோசிங் என்னென்னா 300 கால் ஆப்ஷன் எடுத்து பார்ப்போம். அதுவாவது நமக்கு மேலே க்ளோஸ் பண்ணிக்கணும்ல. பாருங்கள், இது ப்ரீவியஸ் டேனுடைய லோ. ஓகே, இது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில், அந்த அரை மணி நேரம் கேண்டில் 9.15 கேண்டில் ஓப்பன் ஆனது எங்கன்னு பாருங்கள், இங்கே. ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய, அதை இந்த மணியில் தான் நம்ம பார்க்குறோம், அட் த மணியில் பார்க்கல. இந்த மணியில் நமக்கு வந்து டைம் டிக்கே இருக்காதுங்கிறதுனால இந்த மணியில் பார்க்குறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 23,500, நம்ம பார்க்குறது 23,300. அப்போ 200 பாயிண்ட் வந்து நம்ம வந்து உள்ளே தான் மார்க்கெட் வந்து இந்த மணியில் தான் பார்க்குறோம். ஓகேவா, ஐடிஎம் ஆப்ஷனில் பார்க்குறோம். ஐடிஎம் ஆப்ஷன்லேயே வந்து இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் போகலை, ரேஞ்சிலே ஓப்பன் ஆகுது. இண்டெக்ஸ் வந்து ஹையை கட் பண்ணாலும் மார்க்கெட்டை இப்போ ஆப்ஷன் வந்து ரேஞ்சிலே ஓப்பன் ஆகுது. அப்போ ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா என்னென்னா நம்ம வந்து காலுடைய வெயிட்டேஜ் இல்லை. அப்போ காலை நம்ம பை பண்ணலாமா கூடாதா அப்படின்னா காலை பை பண்ணலாம். எப்போ பை பண்ணலாம் அப்படின்னா புட்டை விட கால் நம்ம பை பண்ணலாம். நம்ம ஏற்கனவே வந்து நிஃப்டியினுடைய லெவல் நான் நேற்றுக்கே சொல்லியிருக்கேன். நிஃப்டியினுடைய சப்போர்ட் நமக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் சப்போர்ட் வந்து நிஃப்டி ஸ்பாட் எடுக்கு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆப்ஷனை வந்து நம்ம பை பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நிஃப்டியினுடைய சப்போர்ட் எங்கே அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்குன்னா, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ வந்து நம்ம வந்து டெய்லி நம்ம கொடுக்குறோம், லெவல் கொடுக்குறோம். மார்க்கெட்டோட நிஃப்டியினுடைய சப்போர்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய சப்போர்ட் எந்த இடத்துல எப்போ ஏற்படுத்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து
11:15 ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் நான் யூஸ் பண்ணுறதுனால அதில் ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேம் தான் நான் வச்சு பார்ப்பேன். ஸோ 11:15 அப்படிங்கிறது வந்து நீங்கள் 5 மினிட் டைம் வச்சுனாலும் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து 11:15க்கு தான் வந்து நமக்கு வந்து ஒரு பை என்ட்ரி கொடுக்கு. எங்கே அப்படின்னா இது வந்து இந்த லெவல்ஸ் நான் ஏற்கனவே முன்னாடியே கொடுத்துருக்கேன். அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய 50% ஆவரேஜ் லைன் இந்த லைன். ஸோ மார்க்கெட்டை வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த லெவலில் இருந்து தான் சப்போர்ட் எடுக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து நமக்கு வந்து அதில் 50%, அதாவது இது ப்ரீவியஸ் டேலோ இதில் 50% வந்து இந்த லைனில் தான் நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து இந்த 50%லேயே சப்போர்ட் எடுத்துரும். ஒரு இவ்வளோ பெரிய கேப்அப் ஆன ஒரு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இதான் ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து இங்கேயே இந்த 50%லேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துரும். ஓகேவா? அப்போ இந்த டைமில் 11:15 தான் நமக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னா 11:15 நம்ம வந்து சப்போர்ட் வந்து 11:15 நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்குது. அப்போ ஆப்ஷன் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் பார்த்தீங்க, ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இது 11:15 கேண்டில், இது 11:45. ஸோ ப்ரீவியஸ் டே லோவுக்கு உள்ளே வந்து 11:45க்கு தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுக்கு. ஸோ இந்த டைமில் இதை நம்ம 5 மினிட் டைம் ஃப்ரேமாக மாற்றினா உங்களுக்கு தெரியும் 11:45 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது 5 மினிட் டைம் ஃப்ரேமை மாற்றுவோம். ஓகே, பதினொன்னேமுக்கால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த 11:45 க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் உடனே எடுக்கலாமான்னா திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக்காக மார்க்கெட் கீழே வரும். ஓகேவா? இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் கண்டிப்பாக வந்து இந்த புல் பேக்காக மார்க்கெட் வரும். அந்த டைமில் நம்ம என்ட்ரி எடுத்தோன்னா ஒரு சின்ன பாயிண்ட், அதை எவ்வளோ நம்ம எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த கேண்டில் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதோட ஹை நமக்கு ₹104, ஓப்பன் வந்து ₹94. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆனோம்னா நம்ம ஆவரேஜாக ₹100 நம்ம என்ட்ரி ஆனாலும் ஒரு 120, ஒரு ₹122 ஹையாக போயிருக்கு. நம்ம ஒரு 20 பாயிண்ட்லேருந்து ஒரு 10 பாயிண்ட் நம்ம வந்து இதனால் நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். ஆப்ஷனில் வந்து நம்ம அவ்வளோதான் நம்ம வந்து எடுக்க முடியும். 10லேருந்து 20 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நம்மளால் எடுக்க முடியும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம வந்து இப்படி இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது. அப்போ ஒரு நல்ல ஒரு பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கணும். அதுக்கான லெவல் எங்கே அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து நம்ம டெய்லி வந்து நம்மளுடைய நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதோ அதிலேருந்து நம்ம காலை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து இந்த கரண்ட் வீக் மார்க்கெட்டில் நம்ம கரண்ட் வீக்கோட இதில் ட்ரேட் பண்ணுறதோட நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா அங்கே டைம் டிகே கம்மியாக இருக்கும் நமக்கு, அதனால். ஓகே, சரி, இதே இது நம்ம புட்டை பை பண்ணியிருக்கலாமா அப்படின்னு கேட்டால் மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது, அப்போ நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கலாமா அப்படின்னா அதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,400 அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டுக்கான அடுத்த 100 பாயிண்ட் நெக்ஸ்ட். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 23,480. ஸோ அடுத்து இருக்கிற லெவல் நமக்கு வந்து சப்போர்ட், நிஃப்டினுடைய சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு வந்து 23,400. இப்போ 400 உள்ள புட் ஆப்ஷன் அதை வந்து நம்ம வந்து பை பண்ணலாமா அப்படின்னா 400 புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹65. ஓகேவா? அதே இது கால் நம்மளுடைய ஓப்பன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹88. ஸோ இந்த 2 லைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற லைன் வந்து காலுடைய ப்ரீமியம் ஓப்பன் ஆனது ₹88, இது புட்டுடைய ப்ரீமியம் ஓப்பன் ஆனது ₹65. ஸோ இந்த 2 லைனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. பிரேக் அவுட் கொடுக்கல 400ங்கிறது. ஓகேவா? நல்லா பாருங்கள், 400 பிரேக் அவுட் கொடுக்கல. அப்போ எப்படி நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம்? ஓகேவா? அப்போ காலுக்கு தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கணும். காலுடைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எதிர்பார்த்ததுக்கு அதுதான் நம்ம வந்து முன்னாடியே சொல்லிட்டோம் இல்லையா? நிஃப்டி எங்கே சப்போர்ட் எடுக்கோ அங்கேருந்து நம்ம எடுக்க முடியும். இன்றைக்கி கால் ஆப்ஷன் மார்க்கெட் இவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா வந்து புட் ஆப்ஷன் ஏறி இருக்குன்னு, ஏன் ஏறலை? ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலே வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு தான் அது. ஸோ அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஆகிருக்கு. அப்போ இந்த 80 பாயிண்ட்டுங்கும்போது இதில் வந்து ஒரு 50 பாயிண்ட்டாவது மார்க்கெட் மேலே ஏறிக்கணும், ஏறலையா? ஸோ வெயிட்டேஜ் இல்லை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்து கேப் அப் கேப் டவுனில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.